ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 வருடம். இன்றைய திதி சஷ்டி திதி, மாலை 3:10 மணி வரை உள்ளது. பின் சப்தமி திதி ஆரம்பம். இன்று மக நட்சத்திரம் காலை 6:53 வரை உள்ளது. பின் பூர நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 மணி வரை, மாலை 5:15 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 to 10:30. குளிகை காலை 6:07. யமகண்டம் மதியம் 1:30 3. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமாகும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்பட்டால் அவர்கள் காலையில் பிள்ளையார் கோவில் சென்று வணங்கிவிட்டு பின் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை சேவித்து துளசி அணிவித்து நெய் தீபம் ஏற்றி தாயார் சன்னதியில் சிறப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பெருமாள் தாயார் ஆசீர்வாதத்தை பெற்று பின் அக்காரியத்தை செய்யலாம். மிக மிக முக்கியமான பணிகளை தவிர்த்துவிட்டு மாமூல் பணிகளை செய்வது மிகவும் உத்தமம். இன்று காலை 6:23 மணி வரை மரண யோகம், பின் அமிர்த யோகமும் சித்த யோகமும் நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, சுறுசுறுப்பானவர்கள், எல் என்றால் எண்ணெயாக காரியத்தை முடிப்பவர்கள். ஆமாங்க ஐயா, எல்லுன்னா எண்ணெயா முடிச்சிட்டோம் ஐயா, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுப்போம்னு தோணுதுயா. ஏனோ சட்டுன்னு பேசுவீங்க, சட்டுன்னு கோவப்படுவீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? அமைதியா சாந்தமா இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு நீங்க சாந்தமா தான் இருப்பீங்க. உங்க மனோநிலைமையில ஒரு தெளிவு இருக்கும். அதனால எல்லா காரியத்தையும் பிளான் பண்ணுவீங்க. அடுத்த வாரத்துக்கு நம்ம எப்படி செய்வோம், இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விட்டு திங்கக்கிழமையில இருந்து இந்த வாரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தலான்னு திட்டமிடுவீங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு பண வரவு தன வரவு ரெண்டுமே உண்டுதாங்க. நீங்க காலையில பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, அருகம்புல் வச்சு நெய் தீபம் ஏற்றி தோப்பு கரணம் போட்டுட்டு பின் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா பெருமாள் ஆலயத்துக்கு போங்க. பெருமாள் ஆலயத்துல போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு பின் ஆஞ்சநேயரை மறக்காம துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. வர்ற வாரம் வரக்கூடிய காரிய தடங்கள்லாம் சட்டுன்னு விலகிடுங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மன குதுகுலுப்பா இருப்பீங்க. ஏன்னா போன வாரம் செஞ்ச காரியம்லாம் வெற்றியா முடிஞ்சிருச்சு. இந்த வாரமும் உங்களுக்கு வெற்றியா முடியும். ஆனா ஒரு சில காரியம் விட்டு இருக்கு. அதுல ஒரு சில காரியத்துல பண வரவு வர்றது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். அது கூட இன்னைக்கு அந்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாங்க. காலையில் ஏஞ்ச உடனே காக்கைக்கு கொஞ்சம் எள்ளு கலந்த சாதத்தை வைங்க. சார், எங்க சார் காக்கைக்கு எள்ளு சாதம் வச்சா சாப்பிட மாட்டேங்குது சார். சரிங்க, என்ன சாப்பிடணும்னு நினைக்குதோ அதை கொஞ்சம் வச்சிருங்க. உங்களுக்கு என்ன கையில கிடைக்குதோ அதை வைங்க. பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா நேரா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு துளசி மாலை அணிவிச்சு நெய் தீபம் ஏற்றி மனமாற ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே
ஸ்ரீராமா, ஓம் ஸ்ரீராமா, ஓம் ஸ்ரீராமா, ஓம் ஸ்ரீராமா அப்படின்னு 11 தடவை சொல்லிட்டு, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமோ நமக, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமோ நமக அப்படியே அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா காரியமும் வெற்றி தாங்க. உங்களுக்கு பணவரவு தனவரவு எல்லாம் வந்துடுங்க. மிதுனராசி அன்பர்களே, நீங்க பொதுவாகவே ஒரு சாதுரியமான மனுஷன்தான். எல்லா காரியத்தையும் பிளான் பண்ணி தான் செய்வீங்க. இந்த கவர்மெண்ட்லாம் 5 ஆண்டு திட்டம்லாம் போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க ஒரு திட்டமே வச்சிருப்பீங்க மனசுல. இந்த வயசுல இதை செய்யணும், அந்த வயசுல இதை செய்யணும். ஆனா சமயத்துல ஒரு சில திட்டங்கள்லாம் ஃபெயிலியரும் ஆயிருக்கு. அதை பத்திலாம் கலங்கப்பட வேணாம். நீங்க அதே மாதிரி திட்டம் போட்டே செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி உண்டு. அதனால தொழில் விருத்தி, வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் விருத்தி ஆகும். பிரைவேட்டா வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கும். அல்லது டெய்லி வேலை பார்த்து தான் ஜீவனத்தை ஓட்டுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு வருமானங்களும் வரும். அதனால அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஒரு லாபம் தாங்க. அவங்க செய்ய வேண்டியது என்னென்ன, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு பின்னாடி மறக்காம காலபைரவர் கோயில்ல போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு வெற்றி தாங்க. கடகராசி அன்பர்களே, நீங்க காலையில ஒன்று பிளான் பண்ணுவீங்க, சாயங்காலம் அந்த பிளானை மாத்தலாமான்னு தோணும். இந்த பிளான்ல ஏதாச்சும் சொதப்பல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இது காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க, முன் யோசனை. ஜாக்கிரதையா முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த இடத்துலையும் தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிப்பீங்க பல தடவை. அதனாலே சில காரியம் நடக்காமே போயிடும். யோசிச்சு 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 செய்ய மாட்டீங்க. ஆனா அந்த மாதிரி என்ன மட்டும் இருக்காதீங்க. பிளான் பண்றது தப்பு கிடையாது, யோசிக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனா சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அந்த முடிவு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் தாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு லாபம் உண்டுங்க. நான் ஜாக்பாட்டு லாட்டி செட்லாம் சொல்லீங்க. செய்யற தொழில்ல லாபம் இருக்குங்க. ஒரு பொருளை வாங்கி விற்கிறீங்கன்னா லாபத்துக்கு விற்பீங்க. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி ஆட்டோ அன்பர்கள் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்ல சவாரி கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமா கிடைக்குங்க. மறக்காம ஒண்ணு செய்யுங்க. காலையில காக்காவுக்கு எள்ளு சாதம் வச்சுட்டு சாயங்காலம் காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஓம் ஹ்ரீம் காலபைரவாய நமோ நமக, ஓம் ஹ்ரீம் காலபைரவாய நமோ நமக, ஓம் ஹ்ரீம் காலபைரவாய நமோ நமக அப்படின்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபம் தாங்க. சிம்மராசி அன்பர்களே, அஞ்சான் அஞ்சம் படைத்தவளை எதை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களே, எதிருக்கு எதிர் நின்று மோதணும்னு நினைக்கிறவங்களே, எல்லாமே கரெக்டு தாங்க. ஆனா சற்றுன்னு எதிரி உருவாயிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. வர்றவன் நம்மளோட பலசாலியா பலவீனமானவங்களா, இவங்ககிட்ட நம்ம மோதலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாங்க வெற்றி. இன்னைக்கு உங்க பிளான் பிரகாரம் உயர்வு அடைவீங்க. என்ன உயர்வடைவீங்க? நான் 5 அடி இருக்கேன் சார், எனக்கு 30 வயசு ஆகிப்போச்சு சார், இந்த மட்டும் நான் வளர்ந்துடுவானு கேட்டுறாதீங்க சார். டெஃபினட்டா உயர்வுன்றது பொருளாதாரத்துல உயர்வீங்க. பொருளாதாரம்னா என்ன அர்த்தம்னா, பணம் வரவு வர்றதுல உங்களுக்கு அதிகமா இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு லாபம் இருக்கும். அல்லாத டெய்லி நம்ம அன்பர்கள் அன்றாடம் ஆட்டோ ஓட்டி பணம் பிழைக்கணும், மற்றபடி வேற ட்ரக்கு ஓட்டி பிழைக்கணும், பிரைவேட் டாக்ஸி ஓட்டி பிழைக்கணும், இப்படிலாம் நண்பர்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு வருவாய் உண்டுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க. காலையில காக்கைக்கு எள்ளெண்ணெய் வச்சுட்டு, நன்றியுள்ள பிராணி நம்ம பைரவருங்க, 4 கால் பிராணி பைரவர். நான் அப்படி சொல்ல மாட்டேன், பைரவன்னு மரியாதை தான் கூப்பிடுவான். என்ன ரொம்ப நன்றி உள்ளதுங்க. அதுங்க தெருவுல திரிஞ்சிட்டு இருக்குங்க, பாவங்க. அதுங்களுக்கு பிஸ்கட் வயிறார கொடுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் உயர்வு தாங்க. அப்புறம் நீங்க ஆஞ்சநேயர் கோயில்ல போயிட்டு துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏத்துங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு உயர்வு வந்துருங்க. பண வரவு தனவரவு எல்லாம் வந்துருங்க. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள், கவர்ந்து இழுக்கக்கூடியவர்கள்.
ஒரு பேசியில கொஞ்சம் மயக்கம் இருக்குங்க உங்ககிட்ட. ஆனா, இருந்தாலும் மூக்கு மேல கோபமும் வருங்க. அந்த கோபத்த மட்டும் விட்டுட்டு, பழைய பிளான் எல்லாம் ஏதோ சின்ன சொதப்பலாச்சுன்னா, அதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு, புது பிளான் போடுங்க. முயற்சி மேல முயற்சி எடுங்க. நிச்சயமா வெற்றி அடையும். உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல தனவரவு உண்டுங்க. பணவரவு உண்டுங்க. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, மறக்காம காலபைரவர் கோவில்ல போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. எல்லா விதத்திலும் லாபம் தாங்க. துலா ராசி அன்பர்களே, மனசுல பட்டத சட்டுன்னு சொல்லிடுவீங்க. நியாயம், தர்மம் எது மனசுல இருந்தாலும், யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டீங்க. டக்குன்னு முகத்துக்கு நேரா அடிச்சிடுவீங்க. அது உங்க பழக்கங்க, இயல்பான சுபாவங்க. அதெல்லாம் உண்மதாங்க. உங்களுக்கு கொஞ்சம் யோகமான காலம் வரப்போகுதுய்யா. கூடிய விரைவில வந்துருச்சு. நெருங்கிக்கிட்டே இருக்கு. யோகத்த அள்ளி குடுக்க போகுது. அதுக்குரிய வழிமுறையில இப்ப இருந்து இன்னைக்கே ஏதோ ஒண்ணு ஒரு சிலது காட்டுங்க. அந்த யோகத்த நீங்க முழுமையா அடையணும்னா, லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு, லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துல போய் வணங்குங்க. ஓம் ஸ்ரீம் லட்சுமி நரசிம்மாய நமோ நமகன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகம் உண்டுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்க சட்டு சட்டுன்னு பேசி எதிரிய நேருக்கு நேரா பேசிடுவீங்க. ஆனா, இப்ப கொஞ்சம் உங்க மனசுல அதெல்லாம் வேண்டாம். நம்ம இப்போ கொஞ்சம் மாத்திக்குவோம் அப்படின்னு தோணும். அதனால கொஞ்சம் பரிவா பேசுவீங்க சார். இன்பமா பேசுவீங்க சார். கொஞ்சம் குதூகலமா பேசுவீங்க சார். அது மூலியமா உங்களுக்கு பொருள் வரவு, தனவரவு 2மே இருக்குங்க சார். இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயம். அடுத்து காலபைரவர் ஆலயம். காலபைரவர் ஆலயத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. எல்லா விதத்திலும் வெற்றியும், தனவரவு, பணவரவு எல்லாமே உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இது நாள் வரைக்கும் எங்க தந்தையார் இப்படி வாழ்ந்தார், தாயார் இப்படி வாழ்ந்தார், எங்கள் பாட்டனார் வாழ்ந்தார்ன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வச்சுட்டு, உங்களால் முயற்சியில் என்னெல்லாம் எல்லா விதத்திலும் நீங்க முயற்சி எடுக்கிறவர் தான். இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, உங்களுக்கு அதனால புகழ் வரும். என்ன புகழ் வரும்? என்ன சார் வருமானம் இல்லாம, பைசா இல்லாம புகழ் வந்து என்ன சார் பண்றது? எல்லாம் போனதுக்கு தான் போவாங்க. ஆனா பணம் இல்லையே சார் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு உண்டு. நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நேரா நாகம் இருக்கு பாருங்க. அரச மரத்தடி விநாயகர் இருப்பாரு. அத சுத்தி நாகம்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பாங்க. அவருங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறம் 4 கார் பிராணி நன்றி உள்ளவரு. நம்ம பைரவர் இருக்கார் பாருங்க, தெருவுல இருக்காரு. அவருக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. உங்களுக்கு பணவரவு, தனவரவு 2மே உண்டு. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்க கொஞ்சம் உற்சாகமா இருந்தாலும், கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். நீங்க இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்துல வருதுல்ல, மகர ராசியில. அதனால நீங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பணம் எண்ணும் விஷயத்துல, பணம் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல, கேஷியரா இருந்தா பணத்த எண்ணும்போது, நம்மகிட்ட பணம் வச்சிருக்கோம். அத 10 பேருக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு காட்டக்கூடாது. நேரா போறீங்க, மளிகை சாமான் வாங்குறீங்க, காய்கறி சாமான் வாங்குறீங்க, சில்லறைய எண்ணி குடுங்க. இல்லன்னா பண விரயம் வரும். வீண் பேச்சு, வம்பு, சண்டை, தகராறு வரும். அதுல நீங்க ஈடுபடாம ஒதுங்கிடுங்க. எல்லா விதத்துலயும் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுடுங்க. அத ஒதுங்குனாவே நன்மை ஏற்பட்டுடுங்க. இன்னைக்கு நீங்க செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். அடுத்து ஆஞ்சநேயர் ஆலயம். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. துளசி அணிவிச்சு நெய் தீபம் ஏத்தி வணங்குங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, நீங்க குடத்திலிட்ட விளக்கு போல இருப்பீங்க. உங்களை யாரும் அட ஆழங்காண முடியாது. அந்த அளவுக்கு இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு மேன்மை உண்டுங்க. என்ன விஷயம்னு சொல்ல வரேன்னா, நீங்க யாருன்னு உதவின்னு வந்து கேட்டாலும் நீங்க உதவி செய்வீங்க. அந்த மனப்பான்மை உண்டு. நட்புக்காக நீங்க பலமா போராடி எல்லா விஷயத்தையுமே செஞ்சு குடுப்பீங்க. பாவம் அவன் கஷ்டப்படுறாப்புல, என் ஃப்ரெண்டு இந்த மாரி இருந்தாப்புல, ரொம்ப கஷ்டப்பட்டால, நான் ஏதாச்சும் நெனச்சு பார்த்து செய்ய வேணாமா? எனக்கு உதவி பண்ணான். அத நான் எப்படி மறக்கறது? இந்த எண்ணம்லாம் உங்க மனசுல உண்டுங்க. இந்த கலியுகத்துல அது மாரி நெனைக்கிறவங்க ரொம்ப சிலரு. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா அந்த நல்ல மனசு உண்டுங்க. அதனால நட்பு பாராட்டுவீங்க. அதனால உங்களுக்கு பணவரவு, தனவரவு 2மே உண்டுங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது, இல்லாதோர் இயலாதோர், முடியாதவங்களுக்கு நீங்க அன்னதானம், உதவி இதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு பணவரவு, தனவரவு எல்லா வரவும் வருங்க. மீனராசி அன்பர்களே,
நீங்க இதுவரைக்கும் பிளான் போட்டு ஒரு ஒண்ணா செஞ்சுட்டு வருவீங்க. இப்ப என்ன பண்ணீங்க, புதிய தொழில் செய்யலாமான்னு சொல்லி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஆனா, நீங்க நிதானமா யோசிங்க. நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. நட்பு வட்டாரத்துல நம்ம சேர்ந்து செய்யலாமா, வேணாமாலாம் யோசிங்க. யோசிச்சுட்டு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. அதனால மேன்மை உண்டாகும். அதனால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சாதாரண தொழில் செய்றவங்களுக்கும் மேன்மை உண்டு. அது இல்லாம ஆட்டோ ஓட்டுற அன்பரு, டாக்ஸி ஓட்டுற அன்பர், ட்ரக் ஓட்டுற அன்பர்களுக்கு கூட இன்னைக்கு மேன்மை உண்டு. அவங்களுக்கு எல்லா வகைத்திலயும் மேன்மை இருக்கும். ஆனா, அவங்க செய்ய வேண்டியது ஒரே காரியம் என்னன்னா, காக்கைக்கு எள்ளெண்ணெய் வச்சு, சாயங்காலம் கால பைரவர் கோவிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி, ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமோ நமக அப்படின்னு உட்கார்ந்து மனமார சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாவித கஷ்டமும் நீங்கிடும். பணவரவு, தனவரவு 2மே உண்டு. 12 ராசி அன்பர்களும் எந்த கோயிலுக்கு போகணும்னு இன்னைக்கு மறக்காம நீங்க போக வேண்டிய ஆலயம் எதுன்னு சொன்னீங்கன்னா, பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயத்துக்கு போங்க. பெருமாள சேவிங்க. தாயார சேவிங்க. பின்னாடி ஆண்டாள் சன்னதி இருக்கும். ஆண்டாள் சன்னதிக்கு போயிட்டு ஆண்டாள சேவிச்சீங்கன்னா, இன்னைக்கு பரிபூரண அருள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள், தனலாபங்கள் எல்லாமே கிட்டும். நன்றி, வணக்கம்.